அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ரமலான் 9. இன்னும் ஒன்றே தினங்கள் தான் இருக்கின்றது முதல் ரஹ்மத்துடைய நிறைவுக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம ரஹ்மத்துடைய அருளை நாம் பெறுவோம். இந்த ஜக்காத் ஃபித்ராவுடைய காசு 25 நோம்போடு நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்குள்ளே கொடுக்குறவங்க நீங்கள் ஜவுபர் சாதிக்கிட்ட கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். 8 வெள்ளி ஒரு நபருக்கு. இப்போ நீங்கள் பெருக்கிக்கிங்க, எத்தனை நபர், 5 எப்படி 10 எப்படின்னு பெருக்கிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். அதோடு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பத்ர் சஹாபாக்களுடைய இரவு வரும் இன்ஷா அல்லாஹ். அதையும் நம்ம சிறப்பாக செய்வோம். இன்றைய தலைப்பு அனாதையை ஆதரிப்பேன். வித்தியாசமான தலைப்பாக தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். பராமரிப்பை விட ஆதரிப்பீர் தான் இன்னும் ஒரு சிறப்பான தலைப்பு. அனாதையை ஆதரிப்பீர். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ரிவாயத் அபூதாவூதில் சொல்லப்படுது, அந்த அனாதைங்கிற வார்த்தை தகப்பனார் இறந்து போயிட்டாங்கன்னா யத்தீம்னா அரபு வார்த்தை அனாதை. ஆனால் அவர் வயசுக்கு வந்தவொடனே அனாதை நம்ம கூப்பிட முடியாது. அதுக்கப்புறம் அவர் அனாதை கிடையாது. அந்த பாலிக் அப்படி அந்த வயசுக்கு ஆணோ பெண்ணோ வந்துட்டாங்கன்னாக்கா அவர் நம்ம கூப்பிட முடியாது. அப்போ அதை சரிசமமாக போயிடுது. அது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிட்டால் கூட அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க. தாயார் 5 வயசில் மௌத்தானாங்க. அவங்களும் ஒரு வகையான அனாதையாகத்தானே அவங்க பிறந்தாங்க. அதே மாதிரி நம்ம இந்த இன்னொன்று என்னன்னு சொன்னாக்கா, முக்கியமாக அந்த அனாதைகளை பற்றி அப்படின்னு சொன்னாக்கா 2 பிரிவு இருக்குது. ஒன்று வசதியான குடும்பத்தில், அதாவது பொருளாதாரம் உள்ள தாய் தப்ப திடீர்னு ஒரு தொழில் வச்சுருக்காங்க, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பகுதி. இன்னொன்று எப்படின்னாக்கா, ஏழ்மையான குடும்பத்தில் நம்ம நிறையா பார்க்குறதுலாம் ஏழ்மையான குடும்பத்தில் தான் பார்க்குறோம். முடியாமல் இருந்து தாயார் இறந்து போயிடுறாங்க, தகப்பனாரும் இறந்து போயிடுறாங்க, வறுமையில் இறந்து போயிடுறாங்க. ஆனால் ஆக மொத்தத்துக்கு என்னன்னு சொன்னாக்கா, நம்ம இவங்களை நம்ம ஒரு ஸ்பெஷல், அதாவது ஒரு கண்ணியமான முறையில் அவங்கள ஆதரித்து, கல்வி இல்லைன்னா கல்வி கொடுத்து படிக்க வச்சு, நம்ம பிள்ளைங்களாம் நம்மளுக்கு 5 பிள்ளை இருந்தால் 6வது பிள்ளை மாதிரி நம்ம எடுத்து பார்க்கணும். இப்போ இருக்குது நம்ம மாமி பிள்ளைங்க, ஏதாவது ஒரு தூரத்து சொன்னால் கண்டிப்பாக ஒரு யத்தீம் இருக்க தான் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், அனாதையை பார்த்தாக்கா அந்த தலையில் அப்படி தடை விடுவாங்க. அது ஒரு பரக்கத்துக்காக. அதனால் இது பெரிய டாபிக். ஆனால் நம்ம சுருக்கி சொல்கிறோம். இன்னொன்று என்னன்னு சொன்னாக்கா, அவங்க இப்போ இந்த வசதியான குடும்பத்தில் இருந்து நம்ம அந்த சொத்து திடீர்னு தாய் தப்ப 2 பேர் இல்லைண்டா, அவங்க பாலிகாகிற வரைக்கும் அவங்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஒத்த காசு கூட நம்ம எடுக்க முடியாது. அதில் கண்ணியமான முறையில் அவங்கள பாதுகாத்து அவங்க செலவுகளை நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இந்த வயசில் நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. இதுதான் எல்லாம் விரும்புகிறான். இப்போ நம்ம அவங்களுடைய சொத்துக்களை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா, நம்ம சொந்த உபயோகத்துக்கு சூரா அன்னிசாவில் சொல்லப்படுது, மறுமை நாளில் நரகத்தில் நம்மளுடைய உணவு நெருப்பு. நெருப்பை முழுங்க முடியுமா? நெருப்பை பந்தாக்கி, ஐஸ் பந்து இருக்குல்ல, அந்த மாதிரி நெருப்பு பந்தை நம்ம முழுங்கினா எப்படி இருக்கும்? சர்க்கஸில் தான் செய்வாங்க. அப்போ இது நரகத்தில் நம்மளுக்கு அது சூரா அன்னிசாவில் வருது, நான் சொல்லலை. என்ன இது சூரா அன்னிசாவில் சொல்லப்படுது. அனாதையுடைய பொருட்களையோ அவங்களுடைய பணத்தையோ எதையோ நீங்கள் அபகரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா மறுமை நாளில் இதுதான் தண்டனை. என்ன 2 பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வேறு உஸ்தாத் வந்திருக்காரு. இதோட சுருக்கமான முறையில் இதை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அனாதை பிள்ளைகளுக்கு நம்ம கண்டம் சொன்ன நம்மளால் முடியாட்டா கூட அவங்களுக்கு ஒரு கல்விக்குள்ள புத்தகத்தையோ ஒரு ஆடைகளையோ, அவங்களுக்கு ஹாஸ்டலுக்கு போகக்கூடிய ஒரு நிறையா மலேசியாவில் நிறையா ஈபுத்துங்கால் இருக்காங்க. தகப்பனார் இல்லாத குழந்தை நிறையா இருக்குது. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு பங்கு எடுத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது ஹாஃபில் மௌலானா அப்துல்லா முகமது சிராஜி. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله. أما بعد
فقد قال الله تعالى بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث وقال نبينا صلى الله عليه وسلم لا خير في من لا يألف ولا يؤلف أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் சிறப்பான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதர்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மனித நேயத்தை, அதாவது ஒத்தருக்கொத்தர் அஹ்லாக்கான முறையில் நடக்கக்கூடிய சில தன்மைகள் இருக்குது. உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவுதான் அமல் செஞ்சும் போதாது, அவன் எவ்வளவுதான் ஒரு ஆபிதாக இருந்தாலும் ஒரு வணக்கசாலியாக இருந்தாலும் அவனிடத்தில் அஹ்லாக், நன்னடத்தைகள், ஒழுக்கம், சிறிய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுறது, பெரியோர்களை மூத்தோர்களை மதித்து வாழ்றது, இந்த பண்பு இரக்க சுபாவம் அவனிடத்துல இல்லாமல் இருக்குமாக இருந்தால் துலகத்தில் அவன் வாழ்றது பெரிய ஒரு நஷ்டமாக இருந்து கொண்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா கைர ஃபீ மன் லா யஅலஃப் வலா யுலஃப். உலகத்தில் நான் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் பிறர் மக்களோட நல்ல முறையில் நடக்கல, அல்லது மற்ற மக்கள் என்னோட கண்ணியமான இரக்கமான முறையில் நடக்கிற மாதிரி என்னுடைய தன்மை இல்லை, இவனிடத்துல எந்த விதமான நலவுமே இருக்காது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நானும் நீங்களும் யோசிச்சு பார்க்கணும், ஏண்ட நடத்தை எப்படி இருக்குது, ஏண்ட அஹ்லாக் எப்படி இருக்குது, நான் பிறர் மக்களோட நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது, என்னோட மக்கள் எப்படி அணுகுறாங்க, என்னோட நல்ல முறையில் பழகுறாங்களா, எனக்கு சலாம் சொல்றாங்களா, ஏண்ட நடத்தை எப்படி என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சுக்கணும். மேலானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதன் அல்லாஹ் ஒவ்வொரு அமைப்புல அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் போதே யத்தீமாகத்தான் பிறந்தாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தந்தையை இழந்தவங்க, தந்தையிட முகத்தை காணல. வாப்பட அன்பு எப்படி இருக்கும், வாப்ப எந்த முறையில் நடந்து கொள்வாரு, ஒரு வாப்பட அரவணைப்பு எப்படி இருக்கும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. மேலானவர்கள், பிறந்து 6 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் ஆமினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயை இழக்கிறாங்க. 7 வயசுல பாட்டனாரை இழக்கிறாங்க. மேலானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு யத்தீமாக வாழ்ந்தாங்க, அனாதையாக வாழ்ந்தாங்க, ஒரு வாழ்க்கையை படிச்சு கொடுத்தாங்க. அனாதைகளோடு எப்படி நடக்கிறது, யத்தீம்களோடு எப்படி நடக்கிறது, சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி இரக்கம் காட்டுறது, பெரிய மக்களை மூத்த மக்களை எப்படி கண்ணியப்படுத்துறது, தாய் தந்தையர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்துறது, எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல படிச்சு கொடுத்து இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பெக்ட்ரிக்கலாக செஞ்சு காட்டிருக்கிறாங்க. மேலானவர்களே, யத்தீம் என்று சொன்னா தந்தையை இழந்தவர் மாத்திரம்தான் யத்தீம், அனாதை. ஒருத்தர் தாயை இழந்திருக்கிறார், அவர் யத்தீம் இல்லை. உலமாக்களுடைய கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல யத்தீமை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான், அனாதைகளை பத்தி பேசியிருக்கிறான். தந்தையை இழந்திருக்கிறாரு, இவர் ஒரு யத்தீமாக இருக்கிறாரு. ஆனால் இவர் வயதுக்கு வந்து விட்டால் அந்த யத்தீம் என்ற அந்த இதிலிருந்து அவர் கலண்டு விடுவாரு. அவர் 15 வயது பூர்த்தி அடைந்து விட்டாரு, பாலிகாக ஆகிவிட்டாரு. இதற்கு பின்னால் நாம் அவருக்கு யத்தீம் என்பதாக கூற முடியாது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சிறப்புகளை சொன்னாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் மஸஹ ரஅஸ யதீம், யார் ஒரு யதீமுடைய ஒரு அனாதை குழந்தையினுடைய தலையை தடாவுவாரோ, கான லஹு பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அதாவது அவருடைய தலையில எத்தனை ரோமங்கள் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கைரு பைத்தின் ஃபில் முஸ்லிமீன் பைத்துன் ஃபீஹி யதீமுன், முஸ்லிம்களுடைய இல்லங்கள்ல மிகவும் சிறப்பான இல்லம் எது என்று சொன்னா ஒரு இல்லம் இருக்குது, அதுல ஒரு அநாத சிறுவன் இருக்கிறாரு, யுஹ்சினு இலைஹி, அந்த சிறுவனோட மிகவும் அழகான முறையில இக்ராமான முறையில இரக்கமான முறையில் அந்த மக்கள் நடந்து போறாங்க, அந்த இல்லம் சிறப்பான இல்லம் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஷர்ரு பைத்தின் ஃபீஹி யதீமுன் யுஸியு இலைஹி, இன்னும் ஒரு இல்லம் இருக்குது, அதுல ஒரு யதீம் இருக்கிறாரு, தந்தையை இழந்த ஒரு சிறுவன் இருக்கிறார், ஆனால் அந்த குழந்தையோட மிக மோசமான முறையில் நடந்து போறாங்க என்று சொன்னா மிகவும் மோசமான இல்லம் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மேலானவர்களே, மேலும் பல ரிவாயத்துகள் வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியாகவே சொன்னாங்க, யதீம்களை யார் அனவரிப்பாங்களோ, யதீம்களை யார் அரவணைப்பார்களோ, மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வாங்களோ, இரக்கமான முறையில் நடந்து கொள்வாங்களோ, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸாபிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பளிக்கிறான், அஸாபிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். இன்னும் ஒரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி பஅஸனி பில் ஹக், என்னை நபியாக அனுப்பின அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்றேன், லா யுஅذிபுல்லாஹு மை யுஹிப்புல் ஐதாம், யார் யதீம்களை, தந்தையை இழந்த சிறுவர்களை யார் அரவணைக்கிறார்களோ, அவர்களை யார் நேசிக்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அஸாப் செய்ய மாட்டான். அவர்களோட இரக்கமாக நடக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அஸாப் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல ரிவாயத்துகள் வந்திருக்குது. இந்த ரிவாயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதீம்களோட அரவணைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே, அழகான முறையில் நடக்கக்கூடிய இருக்கிறாங்களே, அவரும் நானும் கியாமத்துடைய நாளையில இவ்வாறு ஒன்றாக இருப்போம் என்பதாக தனது இரு விரல்களையும் சமிக்கினையாக காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅன்ன ஸாஹிபுஹா லஹு அஜ்ருன் அதீம், அந்த அரவணைக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்துல மகத்தான கூலி இருக்குது. வஅன்னஹு கரீபும் மின் நிஸலத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறார் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். மேலானவர்களே, யதீம்களோட மாத்திரம் இல்லை, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஏண்ட அஹ்லாக், ஏண்ட நன்னடத்தை பிறர் சகோதரர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும். அல்லாஹ் நபியை பார்த்தே சொல்றான், வஇன்னக லஅலா குலுகின் அதீம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க. விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, மறக்கிறது, உண்மையை பேசுறது, அழகான முறையில் நடந்து கொள்றது, இதெல்லாம் முஃமின்களுடைய சிஃபத் என்பதாக வந்திருக்கு. கியாமத்துடைய நாளையில மீசானுடைய தராசுல தொழுக பாரமாக இருக்காது, ஹஜ்ஜி பாரமாக இருக்காது, ஜகாத் பாரமாக இருக்காது, இதெல்லாம் வந்தில்ல. ஆனால் ஒரு மனிதனுடைய நல்ல நடத்தை, அஹ்லாக், இது பாரமாக இருக்கும் என்பதாக வந்திருக்கு. மேலானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த குறுகிய கால வாழ்க்கையில பிறர் சகோதரர்களோட எங்களுக்கு மத்தியில அழகான முறையில் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்ததாக தமிழ்நாடு கன்னியாகுமரி மதரசா என்ன பேர், நாசூர் சுனா மதரசாவிலிருந்து போன வருஷமும் வந்தாங்க. போன வருஷம் வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு பயான் பண்ணுறதுக்கு. இந்த தடவை நம்ம ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறோம் பயான் பண்ணுறதுக்கு. ஹசரத் முகமது அன்வாரி, கன்னியாகுமரி. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم. قال النبي صلى الله عليه وسلم: أنا وكافل اليتيم هكذا في الجنة. يا سيد السادات جئتك قاصدا أرجو رضاك واحتمي بحماك. يا أكرم الثقلين يا كنز الورى جدني بجودك أرضني برضاك. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 9வது இரவனுடைய தராவீஹை முடித்து
நல்ல நல்ல தீனுடைய விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் அனாதைகளுடைய சிறப்புகளை பற்றி, அனாதைகளோடு எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாம் எப்படியெல்லாம் அனாதைகளோடு நடக்க வேண்டும் என்ற நிறைய தகவல்களை தலைவர் அவர்களும் நம்முடைய ஹாஃபிஸ் அவர்களும் நமக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி போகிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒரு சிறுவன் வீதியில் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுகின்றாய் என்று கேட்டபோது, எல்லா நபர்களும் அவர்களுடைய தந்தைமார்களுடைய கையை பிடித்துக் கொண்டு புத்தம்புது ஆடைகளை அணிந்து பள்ளிவாசலுக்கு சந்தோஷகரமான மகிழ்ச்சியான முறையில் செல்கின்றார்கள், எனக்கு யாருமே இல்லையே என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உனக்கு நான் இருக்கின்றேன் என்று சொல்லி வீட்டிற்கு அழைத்து சென்று ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லி குளிப்பாட்டி புத்தாடைகள் அணிந்து பள்ளிவாசலுக்கு அந்த சிறுவனை கொண்டு செல்கின்றார்கள். அன்றைய தினம் பெருநாளுடைய குத்துபாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அன வகாஃபில் யதீமி ஹக்கதா ஃபில் ஜன்னah. யதீம்களை அனாதைகளை பராமரிப்பவர்களும் நானும் சுவனத்தில் இப்படி இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூண்டிக்காட்டினார்கள். ஆக அனாதைகளுக்கு நாம் சிறப்பாக நடக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள். ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு பொறுப்புதாரி, ஒரு பிள்ளை தந்தைக்கு பொறுப்புதாரி, ஒரு நிர்வாகி பள்ளிவாசலுக்கு பொறுப்புதாரி. இப்படி ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்கள். அவரவர்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும். அதன் அடிப்படையிலே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதமாக தந்தது நம்முடைய பிள்ளைகள். நமக்கு சந்தோஷம் அல்லவா நம்முடைய பிள்ளைகள், நமக்கு கண்குளிர்ச்சி அல்லவா. பிள்ளை பாக்கியம் இல்லாத எத்தனை நபர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு தாய் என்ற ஒரு அந்தஸ்தை, தந்தை என்ற ஒரு அந்தஸ்தை அல்லாஹு நமக்கு தந்தான் அல்லவா. அதை நாம் சரியான முறையில் வளர்த்தி எடுக்க வேண்டும். தீனுடைய காதிம்களாக ஆக்க வேண்டும். அவர்களை ஹாஃபிதுகளாக ஆக்க வேண்டும். ஆலிம்களாக ஆக்க வேண்டும். உலக கல்வியில் நிபுணத்துவம் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். ஹராம் ஹலால்களை பேணி நடக்க செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காலகட்டத்தில் ஒரு சஹாபி அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அற்புதமான சஹாபி. இப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு வாங்கு சொன்னால் முதல் நபராக வந்து பள்ளிவாசலிலே ஜமாஅத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சஹாபி. பள்ளிவாசலில் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு, துஆ ஓதியதற்கு பிறகு கடைசியாக இறுதியாக பள்ளிவாசலை விட்டு வெளியேறக்கூடிய சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய செயல்களை பாராட்டி பேசுவார்கள். ஆனால் இப்படி இருக்க சில காலங்கள் கழித்து அவர்களுடைய நிலைமை மாறுகின்றது. நான் சுருக்கமாக சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். நீண்ட சம்பவம். காலங்கள் எப்படி மாறுகின்ற சொன்னால், திடீரென்று அவர்கள் பள்ளிவாசலுக்கு தாமதமாக வருகின்றார்கள். பள்ளிவாசலில் இமாம் சலாம் கொடுத்தவுடன் முதல் நபராக வெளியேறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து விசாரிக்கின்றார்கள், என்ன ஆனது அபூ துஜானா, ஏன் உங்களுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று கேட்டபோது அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஏழையான சஹாபி யா ரசூலல்லாஹ். நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் சில நேரங்கள் இரவு நேரங்களில் பட்டினி கிடப்போம் யா ரசூலல்லாஹ். ஆனால் என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு யூதன் இருக்கின்றான். அவனுடைய பேரீத்தம்பழம் மரங்களுடைய கிளைகள் என்னுடைய வீட்டுடைய வாசலில் வந்து கிடக்கும் யா ரசூலல்லாஹ். ஆனால் சில நேரங்களில் என்னுடைய பிள்ளைகள் கொடுமையான பசியால்
காலை எழுந்தவுடன் அந்த பேரீத்தம்பழத்தினுடைய கரிகனை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள். அது அவர்களுக்கு ஹராம் அல்லவா? அவர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டதே அல்லவா? அதனால் நான் முதல் நபராக பள்ளிவாசலை விட்டு வெளியேறி அந்த கனிகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விடுவேன். சில நேரங்களில் என்னுடைய பிள்ளைகளுடைய வாயில் கையிட்டு அந்த பேரீத்தம்பழ கனிகளை நான் அப்புறப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் சிறு வயதில் பிள்ளைகளுக்கு ஹராம் ஹலால்களை பேணி நடக்க செய்ய வேண்டும். அதை சஹாபாக்கள் செய்தார்கள். இது பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்புதாரிகளாக இருக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய விஷயத்தில் பொறுப்புதாரிகளாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இந்த உலகத்தில் யாரும் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு தீனில் தாய்க்கு மரியாதை கொடுத்தார்கள். அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், தாயினுடைய பாதத்தின் கீழ் சுவனம் என்று சொன்னார்கள். யார் சொன்னா? எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், நான் யாரோடு அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றேன்? தாயோடு. இரண்டாவது யாரோடு? தாயோடு. மூன்றாவது யாரோடு? தாயோடு. நான்காவது தான் தந்தையை சொன்னார்கள். இதனால் தான் சொல்லுவார்கள், கர்ப்பம் சுமந்தது 10 மாசம் உம்மையா, பிரசவிச்ச வேதனை தின்னதும் அவர் தன்னையா, பாலும் கொடுத்து வளர்த்தலும் அவளாണ്, ഈ 3 காரியம் வாப்பையில் ஒழிவாണ്. கர்ப்பம் சுமந்தது யார்? தாய். 10 மாசம் சுமந்தது யார்? தாய். பால் கொடுத்து வளர்த்தது யார்? தாய். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை கேட்ட போதும் உம்முக்கா உம்முக்கா உம்முக்கா, அவருடைய தாய் தாய் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸை சொல்லி தருவாங்க. இதை எல்லாரும் கடைபிடிக்கணும், எல்லாரும் செய்யணும். யாருக்கெல்லாம் தாய் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த காரியத்தை தாயிடத்திலே செய்ய வேண்டும். என்ன சொன்னாங்க? நாம் எல்லாம் இன்று காசு பணம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றோம். ஆனால் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தெரியாது. அது நாளை மறுமையில தான் தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜினுடைய கூலியை சொல்லி தராங்க. என்ன கூலி? மாமின் வலதின் யன்துரு இலா வாலிதைஹி நظرத்தர் ரஹ்மா இல்லா கதபல்லாஹு லஹு ஹஜ்ஜம் மப்ரூரா. நظرத்தர் ரஹ்மா, நம்முடைய தாயை ஒரு பாசமான பரிவான நேசமான ஒரு பார்வை பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலியை தருகிறார். எல்லாரும் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் செய்யணும். அன்பிற்குரிய சகோதரர்களை, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். சவுதி அரேபியாவிலே 2 சகோதரர்கள் சோசியல் மீடியாவிலே சமீபத்தில் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி. தாயை எப்படியெல்லாம் பராமரிக்கின்றார்கள் பாருங்கள். 2 சகோதரர்கள், உடன்பிறந்த 2 சகோதரர்கள் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கின்றார்கள். என்ன புகார்? என்னுடைய தாயை நான் தான் பராமரிப்பேன். மூத்த சகோதரர் சொல்கின்றார். இரண்டாவது சகோதரர் சொல்கின்றார், என்னுடைய தாயை நான் தான் பராமரிப்பேன். 2 பேருக்கும் சண்டை. நீதிமன்றத்தில் புகார் அளித்த போது நீதிபதிகள் எல்லாம் குழம்பி விட்டார்கள். என்ன தீர்ப்பளிப்பது? கடைசியில் நீதிபதிகள் தாயிடத்திலே கேட்கின்றார்கள், அம்மா நீங்க யாரு சொல்றீங்க? 2 பிள்ளைகளும் எனக்கு கண்களை போன்றவர்கள், 2 பேரும் பராமரித்தாலும் எனக்கு பரவாயில்லை என்று சொன்னபோது நீதிபதிகள் ஒரு தீர்ப்பளிக்கின்றார்கள். என்ன தீர்ப்பு என்று சொன்னால், மூத்த சகோதரருக்கு சில காலம் அவர்கள் வயோதிகத்தில் பலகீனமாக இருப்பதன் காரணத்தினால் இந்த தாயை 2வது சகோதரத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது என்று சொன்னபோது, தீர்ப்பளித்த போது மூத்த சகோதரர் இந்த அழுது கொண்டிருக்கின்றார். ஏன் அழுகின்றார்? 2வது சகோதரருக்கு அதை தீர்ப்பளித்து விட்டார் என்பதற்காக அல்ல, இனியுள்ள காலங்கள் நம்முடைய தாயை நம்மால் பராமரிக்க முடியவில்லையே என்பதை நினைத்து அழுகின்றார் என்று சொன்னால், நம்முடைய வெற்றி நம்முடைய பெற்றோர்களை பராமரிப்பதுதான் என்பதில் நாம் கவனம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இதுவரை செய்த எல்லா நல் அமல்களையும்
8 நாட்கள் நோன்பு நோற்றோம், 8 நாட்களில் செய்த தராவிய தொழுகை, அதை போன்று குர்ஆன் திலாவத், அதை போன்று தான தர்மம் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்குவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய ரமதானுடைய காலங்களை நல்ல முறையில் செலவழிப்பது, அதிகமான முறையில் குர்ஆன் ஓதுவது, அதிகமான ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பது, அதிகமான முறையில் நிறைய தொழுகைகள் தொழுவது, அதற்குரிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவானாக. நாளை இந்த ரமதான் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய ரமதானாக ஆக்குவானாக. இனியும் நிறைய ரமதான்களை சந்திக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. நம்முடைய பிள்ளைகளை சாலிஹத்தான மக்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வியாபாரங்களில் பொருளாதாரங்களில் பரக்கத் செய்வானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவானாக என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.